தனி முதலோனை தரிசிக்கச் சென்ற தாசன் மோசே வர தாமதிக்கிறதை தாங்கிடா தற்பரன் நடத்தி வந்த இறைமக்கள் முன் சென்று வழி நடத்தி வந்த முன்னோர் கேள்வனை விடுத்து முரண் கொண்டே முன்னடத்திடா தெய்வங்களை உண்டு பண்ண முனைப்புடன் களமிறங்கினரே. ஆரோன் ஆபரணங்கள் அகற்றி கிள்ளித்தர அல்ல அள்ளித்தர பணித்திட கெடுமதி கொண்டே கருப்பிடித்து பொன்னுரு கொண்ட கன்றுக்குட்டி வார்ப்பித்திட வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியே எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்ததே என்றனனே. பணிந்ததோடு அல்லாது பண்டிகை கொண்டாட பலிகளை இட்டே புசித்து குடித்து வெறித்தே விளையாடினரே. வானபரன் வழுவிப்போன வணங்கா கழுத்துடையினர் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தால் விலகி போனதை விளக்கினாரே. தாசனோ ஏதுமறியாது விழித்து வல்லமையுள் புயம் கொண்டு புறப்பட பண்ணினவரே, எகிப்திலிருந்து அழைத்து வந்தீரே, என்றனுக்கெதிரான எரிசினம் களைவீரே, தீங்கு புரியவே புறப்பட பண்ணினீரென எகிப்தியர் சொல்லுவாரே. முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டீரே, தீங்கிழைத்திடாது பரிதாபம் கொண்டிடுமே என தாசன் கெஞ்சி பிரார்த்தனை மேற்கொண்டிட பிரயதனும் பரிதாபம் கொண்டாரே. தேவனால் செய்யப்பட்ட, தேவனால் இருபுறமும் எழுதப்பட்ட, தேவனுடைய எழுத்துமாயிருந்த சாட்சி பலகைகள் இரண்டினை கரங்களில் ஏந்தியவனாய் மலை முகுடு விடுத்து வந்தவனாய் தாசன் வருகை புரிந்தனனே. ஆரவார ஆர்ப்பரிப்பை கேட்ட வாலன் யோசுவா, ஓ இது யுத்தத்தின் இரைச்சலோ என்றிட தாசனோ ஜெயதொனி முழக்கமும் அல்ல அபஜெயதொனி முழக்கமும் அல்ல கீதங்களின் முழக்கமே என்றிட பொன் கன்றுக்குட்டியினை மத்தியில் வைத்து மதி இழந்தே மயர்வு உடை நடனம் புரிந்த கோலம் கண்டே கோபதீத்தம் கொண்டேகி மலையின் நடிவாரத்தில் அச்சயனார் விரலினால் எழுதிய கற்பலகைகள் இரண்டையும் உடைத்து பொன் கன்றுக்குட்டி அதனை எரிசுடரில் இட்டு பொடியத்தனையாய் அரைத்தே உன்னீரில் கலந்தே குடிக்கும்படி செய்தனனே. ஆடைகளின்றி ஆரவார மார்பரிப்போடு ஆடல் பாடல் முழக்கமிட வைத்து கொண்டிருந்த ஆரோனை தாசன் ஆவேசத்துடன், ஆரோன் இப்பெரும் பாதகம் சுமத்திட இவர்கள் உந்தனுக்கு செய்ததென்ன என்றிட ஆரோனோ, ஆண்டவனே ஆத்திரம் கொள்ளாதிருப்பீராக, நீர் அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் தாசனுக்கு ஏது சம்பவித்ததென்று அறியோமே, முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணி தாருமே என்றிட ஆபரணங்களை கேட்டு பெற்று அக்கினியில் இட்டேனே, இக்கன்றுக்குட்டியும் வந்ததே என்றனனே. நிகரில்லா தேவன் நடத்தி வந்த இறைமக்கள் நிர்வாணிகளாய் இருப்பதை காண பொருத்திடா தாசனோ, கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யார், பட்சத்தில் உள்ளோரே என் வசம் வருவீர் என்றே ஆவேசமாய் ஆணையிட லேவியின் புத்திரர் யாவரும் தாசன் வசம் சார்ந்திட சாராதோரை தரித்து போட்டிட சார்ந்தோர் அவ்வண்ணமே செயலாற்றிட 3000 தொகையுடையோர் மாண்டிட கர்த்தருக்கு தங்களை பிரதிஷ்டை செய்திட ஆணையிடுவித்தே பின்னை தினம் தாசன் மகிபனிடத்தை மன்றாடிட இஸ்ரவேலர் புரிந்த பாவம் அதை மன்னியாதே போனால் தன் நாமத்தை ஏகரூபன் ஏட்டிலிருந்து கிறுக்கி போட்டிட விண்ணவர் பாதம் முன் விண்ணப்பம் பொழிந்திட விண்ணவரோ பாவம் புரிந்தவன் நாமமே கிறுக்கி போடுவேனே என்றிட தாம் முன்னுரைத்தபடி அத்தலம் சென்றடைய தம் தூதனே முன் சென்று வழி நடத்திடுவாரே என்றிட கட்டுவித்து ஆராதித்த கன்றுக்குட்டி நிமித்தமே கர்த்தர் உபாதித்தாரே. முன் சென்று வழி நடத்த தூதனை முன்னிறுத்த முடிவெடுத்த முந்தன் முன் முழந்தால் பணிந்து முடிவை மாற்றிக்கொள்ள அரசவாழ்வு வெறுத்த தாசன் மோசே தருப்பகம் கொண்டே முகம் வீழ பணிமொழி எய்தனனே. பணிந்தவனுக்கு பரஞ்சோதியானவரின் கொழுங்கண்களில் கிருபை கிட்டியதே. தாசன் கூடாரத்தை பெயர்த்து பாளையத்தின் புறம்பே நிறுவி ஆசரிப்பு கூடாரம் என நாமகரணம் சூடி பணிந்தனனே.
தாசன் கூடாரமதில் பிரவேசித்திடுகையில் மேக ஸ்தம்பம் இறங்கிடுமே. பாங்கனோடு பேசுமா போல் பரமனும் தாசனோடு முகமுகமாய் திருவாய் மலர்ந்தருளி உரையாடினாரே. வாலன் யோசுவா ஆசரிப்பு கூடாரமதை நீங்காது நித்தமும் விழித்து வீற்றிருந்தனனே. கிருபாகரனின் கிருபையுடை விழிகள் தாசனிடத்தே தங்கியதே. தாசனோ விடாது விண்ணப்பங்களை விடுத்து கொண்டே இருந்திட முன் செல்ல மறுத்த கிருபாகரன் மனமிலகியதே. தாசனின் மனம் மகிபனின் மகிமையை காண ஆவல் கொண்டதே. கிருபாமூர்த்தியோ, மோசே, என் முகம் கண்டுற்றவன் உயிரோடு இருக்க கூடாதே. என் நண்டையிலே ஓரிடம் உள்ளதே. கண்மலை வெடிப்பில் நின்றிடுவாயே. யான் கடந்திடு மட்டும் என்றன் கரம் உன்னை மூடிடுமே. என்றன் கரம் விலகிடும் போதோ என்றன் பின்புறம் காண்பாயே. என்றன் முகமோ காணாதிருப்பாயே என்றாரே. முந்தின கற்பலகை கொத்த கற்பலகைகள் இழைத்தே இனிதாய் வந்திடுவாய். என்றன் வார்த்தைகளை நான் எழுத பெற்றிடுவாய். வைகரை பொழுதில் ஆயத்தமாகிடுவாய். தனியொரு புருஷனாய் புறப்படுவாய் என கர்த்தரால் கட்டளை பிறந்ததே. அவ்வண்ணமே தாசனும் சீனாய் மலையில் ஏறிட மேன்மையுடை மன்னவன் மேக ரதமதில் இறங்கிட தாசனை கடந்திட சத்தியமுள்ள வார்த்தைகளை சத்தியபரன் உரைத்திட தீவிரமாய் தீதறியா தாசனும் பணிந்தனனே. உன்னதர் உடன்படிக்கை செய்தாரே. மன்னோர் முன் யான் புரிந்திடும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்றாரே. அந்நியர் கஷேத்திரமதிலும் சர்வ ஞானியை சேவிப்பதிலும் இறைமக்கள் இனிதான வாழ்வு வாழ தாசனோடும் இறைமக்களோடும் இறையோன் உடன்படிக்கையிட்டு உடனிருக்க உத்தரவிட்டு நாற்பான் தினம் அப்பம் முன்னீர் விடுத்து உன்னதர் உத்தரவு கிணங்கி உடன்படிக்கை வார்த்தைகளை கற்பலகைகளில் எழுதியிட்டு உள்ளினம் மாசு கலைந்தே உடன்படிக்கை கை கொள்ள பணித்தாரே. மோசே முகத்தில் முக்காடிட்டு முழந்தால் பணிந்தே முன்னவன் அருளின வார்த்தைகளை இறைமக்கள் முன்னிலையில் முன்மொழிந்து ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை மலையில் கண்டவன் செயலாற்றிட முன்னவன் முன்னுரைத்த பணிகளை முடுக்கி விட்டனனே. இறை மக்கள் மத்தியில் ஆவி உற்சாகமுடை புருஷர் ஸ்ரீகள் மன உற்சாகமடைந்து மனப்பூர்வமாய் ஈந்திட யூதா கோத்திரத்தில் பெசலையேலும் தான் கோத்திரத்தில் அகோலியாபும் தேவ ஆவி பெற்று ஆசரிப்பு கூடாரமதின் அனைத்து பணிகளையும் புரிந்திட இருதயம் தேவ ஞானத்தினால் நிரம்பியதே. எந்தன் விழிகளும் வியப்பில் ஆழ்ந்ததே. இறையோன் இட்ட பணிகளை இறைமக்கள் செவ்வனே செய்திட இறைதாசன் அவைகளை கண்டிட மலையில் கண்ட மாதிரியின்படியே பனிமுட்டுக்கள் உருப்பெற்று உருவாகிட ஓ மகிமையின் தேவன் மேகமாய் ஆசரிப்பு கூடாரமதில் இறங்கிட மகிபனின் மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட அந்தோ அந்த தேவதாசனும் ஆசரிப்பு கூடாரத்துள் பிரவேசிக்க கூடாமல் இருந்ததே. அந்தியில் அக்கினியும் சந்தியில் மேகமும் வாசஸ்தலத்தில் தங்கி இருந்ததே. என்றன் சிரமும் தாழ்ந்து பணிந்ததே. இவ்வண்ணம் கர்த்தரின் களத்தில் நான். ஆமேன்.